இன்னைக்கு எங்களோட குலதெய்வ கோவிலுக்கு தான் போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றனால ஹோட்டல்லேருந்து இட்லி வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். எல்லாரோட லைஃப்லையும் மாறாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன? அது மாற்றம் மட்டும்தான். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாற்றம் ஆஃப்டர் மேரேஜ் பொண்ணுங்களோட லைஃப்பில் எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்க்கலாமா? பிறந்ததுல இருந்து திருமணம் வரைக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கக்கூடிய நம்ம சொந்த வீடு கல்யாணத்துக்கு அப்புறமா அப்பா வீடாக மாறிடுது. நம்ம பிறந்ததுல இருந்து சாமினா இதுதான், நம்மளோட சின்ன சின்ன விசேஷங்களையும் நம்மளோட குலதெய்வ கோவிலில் வச்சு தான் நடத்தியிருப்பாங்க. அதுவே ஆஃப்டர் மேரேஜ் அது அப்பாவோட குலதெய்வமாக மாறிடும், ஹஸ்பண்டோட குலதெய்வம் நம்மளோட தான் மாறிடும். சின்ன வயசுல இருந்து பிடிவாதக்காரியாகவும் திமிரு பிடிச்சவளாகவும் அடங்காதவளாகவும் இருந்த ஒரு பொண்ணு ஆஃப்டர் மேரேஜ் அமைதியாக மாறிடுறா. இதுவும் பெரிய மாற்றம்தான். அப்பாக்கள் எந்த அளவுக்கு தியாகிகளோ அதே மாதிரி அம்மாவும் நிறைய விதத்தில் தியாகியாக இருந்திருக்காங்க. நிறைய விஷயத்த மாற்றிக்கவும் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மாக்களுக்கு இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே ஸ்வீட் மம்மிஸ்.